அனைத்து மக்களுக்கும் இனிய காலை வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம். நான் லக்ஷ்மி பிரபா. இந்த காலை அண்ணாமலை அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி கடற்கரை சாலை டவர் வியூ பாயிண்ட் தொட்டு ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் சைடு பீச்சில் இருக்க இதெல்லாம் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணோம். நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள், நிறைய பாட்டில்ஸு எல்லாமே இருந்தது. க்ளீன் பண்ணும்போது தான் நமக்கே தெரியுது நம்ம டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ இதாட்டு நிறைய பொருட்கள் இருக்குது. ஸோ நம்ம மனசு வச்சாதான் நம்மளோட பீச்சு, நம்மளோட எல்லாத்தையும் நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ எல்லாரும் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணால் மாற்ற முடியாது. அடிக்கடி நம்மளும் ஒரு இடத்துல குப்பை போடுறோம்னா யோசிக்கணும். ஏன்னா அது நம்ம போட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது யாரையாவது பாதிக்கிறது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். நம்ம மாறுவோம், எல்லாம் மாறும். மாற்றுவோம். நாங்கள் வந்து இந்த மார்த்தாண்ட பகுதியிலேருந்து வந்துருக்கோம். பீத லீடா சமயத்தில் வாலண்டியர்ஸாக சேர்ந்துருக்கோம். இன்னைக்கு கடற்கரையை தூய்மைப்படுத்துதுன்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லியிருந்தாரு. அதனால நாங்கள் வந்துருக்கோம். இங்கே தூய்மைப்படுத்தியிருக்கோம். இது எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது தூய்மைப்படுத்தியது. இது வந்து இன்னையோட இது நிற்க கூடாது. இன்னும் எல்லா வாரமும் முடிஞ்ச லீவு நாட்கள் அப்படி வந்து பிள்ளைங்க வாலண்டியர்ஸ் அப்படி எல்லாரும் வந்து சுத்தப்படுத்தணும். அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். சந்திராவதி சிலுவை நகர் மேல ஆப்போசிட்ல தான் இருக்கு. அது எல்லாரும் பிள்ளைங்கள்லாம் போய் பஸ் ஏறக்கூடிய இடம். எங்களுக்கு நைட்டானா பகலானா நடக்க முடியல. அப்படி குடிச்சிட்டு அந்த ஹோட்டல்ல வந்து படுத்து கிடக்குறது. அது பக்கத்துல கீழே வந்து இன்னும் சர்ச் இருக்கு. அதுக்கு மேல வந்து ஆர்சி கோயில் இருக்கு, சிஎஸ்ஐ கோயில் இருக்கு, இந்து கோயில் இருக்கு. மொத்தத்துல மதத்தை சொல்லக்கூடாது. மொத்தத்துல கோயில சுத்தி இருக்கு. கான்வென்ட் இருக்கு. இங்க மேரி மக்களேட் கான்வென்ட். அங்க வந்து இஞ்ஞாசியார் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. அது பக்கத்துல பெதானியா ஸ்கூல் இருக்கு. அது பக்கத்துல செல்லா மேரிஸ் கான்வென்ட் இருக்கு. இப்படி சிஸ்டர் கோயில் எல்லாத்தையும் வச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இன்னும் இருக்கு. இந்த குவார்டர் கடைனா அந்த பக்கத்துல இருக்கு பஸ் ஸ்டாண்ட். அவ்வளவு தூரத்துக்குள்ளால வச்சிருக்காங்க. நாங்க இங்க கிராம சபை கூட்டத்துல சொல்லியாச்சு. நாங்க அங்க எல்லாத்துக்கும் மனு எழுதி போட்டாச்சு. எங்களுக்கு எந்த முடிவுமே இல்ல. கடைசியில அது எல்லா இடத்துலயும் இங்க ஊர் சார்பட்ட போய் சொல்லியிருக்காங்க. அப்படியுமே அவங்க அது எடுத்த மாதிரி இல்ல. ஆனா அங்க கொடுத்துருக்க நம்பர் தெரியும்னு அதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. சந்தேகமா இருந்தா பக்கத்துல தான் இருக்கு. 1 கிலோமீட்டர் உள்ளதான் இருக்கு. நீங்க அதுல போய் பாருங்க. அந்த குவார்டர் கடை தெரியும். 12 மணி என்ன கோரிக்கை வச்சிருக்கு? இதைத்தான் மதுக்கடை எடுக்கணும். என் பேரு செலின் மேரி.